சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி இரவு 8:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:16 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:16 வரை, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாமுண்டீஸ்வரி ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு கரிநாளாக அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:14 முதல் 1:48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:32 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:14 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:39 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ராம் சரண் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கல்லூரி மாணவர் என்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு படிக்கிறார் போல இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் எப்படி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலை கிடைப்பது என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை ஜோதிடமும் ஜாதகமும் தான் தீர்மானிக்கிறதா. கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கேட்டிருக்கார். கேம்பஸ் இன்டர்வியூல என்னை விட தகுதி குறைவானவர்களுக்கு கூட வேலை கிடைத்து விட்டது, எனக்கு ஏன் இன்னமும் கிடைக்கவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது இதுல ஒரு சில பேருடைய ஜாதகம் பார்த்தோம்னா ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த 10ஆம் பாவம்ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் வேலை கிடைச்சிருக்காது. 10ஆம் இடத்தை வைத்து தான் நம்ம உத்தியோகத்தை தீர்மானம் பண்றோம். இதுதான் ஜீவனஸ்தானம், உத்தியோகம் பார்ப்பாரா இல்ல பிசினஸ் பண்ணுவாரா, என்ன மாதிரியான உத்தியோகம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த பையன் கேட்டுக்கிறது என்னன்னா, என்னை விட தகுதி குறைவானவர்களாக இருக்கிறார்கள். மோஸ்ட்லி இந்த பையனை பார்த்தோம்னா கேம்பஸ் இன்டர்வியூல கூட அவங்க செலக்ட் பண்ணும்போது பேசும்போது கூட நீங்க கொஞ்சம் ஓவர் குவாலிஃபிகேஷனா இருக்கீங்க, ஓவர் குவாலிஃபைடா இருக்கீங்க, ரொம்ப மோஸ்ட் பிரில்லியண்டா இருக்கீங்க, எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பையன் இந்த ஒரு போஸ்டிங்க்கு தேவையில்லை, நீங்க இதுக்குள்ள வந்தா கூட ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டீங்க, நாங்க நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்போம், அதுக்குள்ள நீங்க இதை விட பெட்டர் ஜாப்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுவீங்கிற அந்த ஒரு ரீசனுக்காகவே இவரை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த பையன் ஃபீல் பண்றார். அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும், நம்முடைய தகுதிக்கு ஏற்ற இன்னும் ஒரு இன்டர்வியூங்கிறது நமக்கு வரல, நீங்க கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா நீங்க பெருமையா தானே நினைக்கணும். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பட் யூ நீட் எ ஜாப்
ஜாப், அது புரியுறது நல்லாவே புரியுது. நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ள வேண்டியது. நிச்சயமாக நமக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தீர்மானிக்கிறது நம்முடைய ஜாதகமும் நம்முடைய கிரக நிலையும் தான். நமக்கு என்ன திசாபுக்தி நடக்குதுங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதற்கேற்றாற் போல் சரி இப்போ நமக்கு வேலை கிடைக்காது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் இல்ல ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் நமக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும், அதற்குள்ளாக நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு பிஜிங்கிறத பண்ணிடலாம் இல்லையா? பிஜி பண்றதுக்கு நம்முடைய ஜாதகம் சப்போர்ட் பண்றதான்னு பாத்துக்க வேண்டியது. ஜாதகமும் கால நேரமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா உத்தியோகத்தை விட நமக்கு பிஜி சரியா வரும் அப்படின்னு சொல்லி தோணிச்சுன்னா பிஜிக்குள்ள போயிட வேண்டியது. பிஜினாலே நம்ம அதிகப்படியாக செலவழிச்சு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லையே. மெரிட்ல கூட ஒரு சில காலேஜஸ்ல கிடைக்கும், இன்னும் ஒரு சில காலேஜஸ்ல ஸ்டைஃபண்ட் குறித்தே கூட நம்மள பிஜிக்கு எடுத்துப்பா இல்லையா? அந்த மாதிரியான கல்லூரியில் நமக்கு கிடைக்குமா? நமக்கு ஸ்டைஃபண்டோட ஒரு நிதி உதவியுடன் கூடிய ஒரு உயர் கல்விங்கிறது நமக்கு சாத்தியம்தானா போன்ற அந்த சாத்திய கூறுகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்கும் கண்டிப்பாக பலன் என்பது கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது. அவரவருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே 10ஆம் பாவகம் என்பது இப்பொழுது வேலை பார்க்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா 10ஆம் இடம்ங்கிறது இப்பயே நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் பிஜி பண்ணணும்னு ஆசைப்படுவா, ஆனா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு இருப்பா. இப்ப இவங்களுக்கு பினான்சியலி அவங்க நல்ல சவுண்டான பேக்ரவுண்ட் கூட இருக்கும். இவர் வேலைக்கு போய் தான் இவருக்கு குடும்பத்துக்கு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கா, நல்லா இருக்கு, ஆனா இவருக்கு கேம்பஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, ஆனா இவருக்கு பிஜி பண்ணணும்னு ஆசை. இப்ப என்ன பண்றதுன்னு முடிவு எடுக்க முடியாம இருக்கும்போது ஜாதகத்தை பார்த்துக்க வேண்டியது. இந்த நேரத்தில் நமக்கு உயர்கல்விங்கிறது சப்போர்ட் பண்றதா அல்லது உத்தியோக பலம் என்பதுதான் சப்போர்ட் பண்றதா? ஒரு சில பேருக்கு உத்தியோகத்துக்கு போன பிற்பாடு கூட நம்ம என்ன மாதிரியான பிஜி பண்ணா நமக்கு நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். உத்தியோகங்கிறது முதல்ல யூஜி மட்டும் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான ஹையர் எஜுகேஷன் தேவைப்படும், எதை நம்ம படிச்சோம்னா நம்ம இன்னமும் மேல மேல லைஃப்ல முன்னேறி போகலாம்ங்கிறது அந்த 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவளுக்கு தெரியும். அதுபோல் இருப்பவர்கள் என்ன பண்ண வேண்டியது, அந்த நேரத்தில் நமக்கு உத்தியோக பலம் நன்றாக இருக்கிறது, தான் எந்த வேலையை பார்க்க போகிறோமோ அந்த வேலையின் மூலமாக கூட நம்முடைய உயர் கல்வி என்பது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும். அந்த மாதிரி 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்குன்னு சொன்னா முதல்ல வேலையில போய் ஜாயின் பண்ண வேண்டியது. அதற்குரிய திசாபுக்தி இப்ப நடக்குதுன்னு பார்த்துட்டோம்னா முதல்ல வேலையில ஜாயின் பண்ண வேண்டியது. ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அந்த திசாபுக்தி காலம் முடிகிற வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியது. வேலை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே நம்ம என்ன மாதிரியான ஒரு உயர்கல்வியை எடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்பிஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்பிஏல ஜெனரலா போலாமா, இல்ல நம்ம ஒரு பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் போலாமா, பினான்சியல் அனலிஸ்டா போலாமா, என்ன பண்ணலாம், எது தீர்மானிக்கிறது அப்படிங்கறத நம்ம அதை படிக்கும் போதே நம்ம வேலை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுபோல் உத்தியோக பலம் தான் இப்பொழுது எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா வேலையை பார்த்து கொள்ள வேண்டியது. இந்த நேயருக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கிறது. கேம்பஸ் இன்டர்வியூல இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஜாதகம் என்பது அடியனுக்கு தெரியாது, உங்களுடைய ஜாதக பலத்தினை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. போய் பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி நீங்க ஜாதகத்தை பார்த்துக்குங்கோ. 10ஆம் பாவம்ங்கிறது இந்த நேரத்துல வேலை பார்க்குது, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்கிற அம்சம் இருந்தா சற்று பொறுத்திருங்கள். இன்னும் இதை விட பெரிய கம்பெனிஸ்லாம் வரும், கண்டிப்பா அதன் மூலமாக நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. அப்படி இல்ல உங்க ஜாதகத்துல ஒரு சூரியன் குரு செவ்வாய் எல்லாம் 10ஆம் இடத்தின் மேல் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகிறது, அங்க கூட சனியினுடைய பலமும் இணைந்திருக்கிறதுன்னு சொன்ன நீங்கள் அரசு பணிக்கு தகுதியானவர்கள் என்று பெயர். அதனால என்ன பண்ணணும், நீங்க உடனே என்ன பண்ணணும், இந்த யூஜி முடிச்ச கையோட ஏதோ ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி யூபிஎஸ்சி மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க வேண்டியது. ட்ரைனிங் எடுத்துன்னு நமக்கு சூரியன் செவ்வாய் எல்லாம் பலமா இருக்காங்க 10ஆம் பாவத்தோடு அப்படின்னு சொன்னா ஒரு உயர்ந்த அரசு பதவி, அதுவும் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஒரு போஸ்டிங்க்கு உங்களை காத்துன்னு இருக்கு, உங்களுடைய ஜாதக பலம் அழைத்து சென்று விடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆக எந்த ட்ராக் நமக்கு இருக்கிறதோ, எந்த பலம் என்பது நமக்கு இருக்கிறதோ அதை குறிகாட்டுவதுதான் ஜாதகம். அதைத்தான் இறைவனானவர் நமக்கு நடத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதோ அது அத்தனையும் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேம்பஸ்ல உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த வேலை என்பது எனக்குரியது அல்ல, எனக்கான பணி இன்னொரு இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது, அதை நோக்கி நான் பயணிப்பேன், எனக்கு எது நன்மையோ அதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது. அதை நீங்கள் மேலும் அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதக பலத்தினை தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன்.
அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.